ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா மார்ச் 15th அன்னைக்கு எடுத்தது. வெள்ளிக்கிழமையில் சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்தாப்புல வந்துருந்துச்சு. சரின்னு முருகனுக்கு நிறைவாக சாமி படைக்கணும்னு சொல்லிட்டு வடை பாயாசத்தோடு எல்லாமே சமையல்லாம் முடிச்சுட்டு முருகனுக்கு வந்துட்டு பால், சந்தனம், அதுக்கப்புறம் திருநீர் வச்சு அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த குட்டி முருகர் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே முருகருக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு படைக்கணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதை இன்றைக்கி நிறைவேற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி சஷ்டி கிருத்திகையில் முருகனுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைச்சிட்டு வடை பாயசத்தோடு இலை போட்டு படையல் வச்சுருந்தேன். பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்குதுங்கிறதுனால மதியானம் லஞ்ச் வீட்டில் தான் சாப்பிட்றாங்க. படையல் வச்ச இலையில் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்த வடையெல்லாம் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் லீவ் போடலை. ஒரு பக்கம் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். எங்களோட 15வது வருஷ கல்யாண நாள் கூட அன்னைக்கு. ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தோம். அவர் காலையிலேருந்து லீவ் போட்டுட்டு வீட்டில் தான் இருந்தார். பட் என்னால் லீவ் போட முடியல. நிறையா எமர்ஜென்சி ஒர்க்ஸ்லாம் இருந்தது. அதனால் அப்படியே நான் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். கோயிலுக்கு போய் பார்த்தா பயங்கர கூட்டம். நல்ல வேலை நாங்கள் 8 மணிக்கு மேலே போனதே நல்லதாக போச்சு. இல்லைன்னா தெரு வரைக்கும் கூட்டம் நின்றுருக்கும். நாங்கள் போகும்போதே நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. வெளியில் பூக்கடையில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை இருந்துச்சு. அது ஒரு முழம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றலான்னு 2 நெய் தீபம் வாங்கிக்கிட்டேன். கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சாமியை ரொம்ப நேரம் பார்க்க விடலை. டக்குன்னு வெளியில் அமுச்சிட்டே இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சஞ்சய் நாளைக்கு எக்ஸாமுக்கு வந்துட்டு மேப்பு ப்ராக்டிஸ் பண்ண கேட்டான். அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆஹால பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைய டே ஃபுல்லாகவே ஒரு பக்கம் பூஜை, இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் வேலைன்னு போயிட்டு இருந்ததுனால காலையில் மிஷினில் துவைக்க போட்டிருந்த துணியை காய வைக்காமலே விட்டுட்டேன். நைட்டு போல் வீட்டுக்கு வந்து தான் காய வச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.